அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை. குரு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்களும் மிதுன ராசியில், அதாவது உங்களுடைய 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்களுடைய இணைவுகள் நடைபெறவிருக்குங்க. இந்த இணைவு திரிகிரக யோகம் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த நிகழ்வானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நபர்கள், தன்னம்பிக்கை மிகுந்த நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஆடம்பரமான சில கனவுகளையும் கொண்டவர்கள். அதாவது தன்னுடைய கனவுகள், தன்னுடைய எண்ணங்கள் எப்போவுமே ரொம்ப ஆடம்பரமாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையை வாழணும், இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கணுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பார்த்து பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த மேஷராசி அன்பர்கள் தான். யாருக்குமே அடிபணிந்து போகாத ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது தன்னால் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி நிறைய விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இழந்திருக்குங்க. நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை என்னால் அமைச்சிக்க முடியல, நான் நினச்ச மாதிரி என்னால் வாழ முடியலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய நபர்கள் ஏராளங்க. இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நான் நினச்ச மாதிரி ஒரு அமைப்புகள் வராதா, தன்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சபடி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படின்னு யோசித்து இதனால் நிறைய மன உளைச்சல்களையும் மன வேதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கும். எப்படியெல்லாமோ வாழணும்னு நினச்சேங்க, ஆனால் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னுடைய நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் நினச்ச மாதிரி என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியல. அப்படியும் ஒரு மணி நேரம் நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 10 மணி நேரத்துக்கு நான் எதிர்பார்க்காத விதமான சில சூழ்நிலைகள் என்னோடய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுற அளவுக்கு சில சூழ்நிலைகள். 1 மணி நேரம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த 10 மணி நேரம் சோகத்தில் இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். இந்த காலகட்டங்களில் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய சந்திச்சாச்சுங்க. நிறைய துரோகங்கள், அதே போல் நிறைய வலிகளையும் வேதனைகளையும் தான் சம்பாரித்து வச்சுருக்கேன். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தேவையில்லாத சில சிக்கல்கள் சந்திச்சிருந்தேன். உறவுகள் மத்தியில் தேவையில்லாத பகைகள் அப்படிங்கிறது சம்பாரிச்சிட்டேங்க. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சி பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஏண்டா இவங்களுக்கு இந்த உதவியை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. இந்த ராசிக்கு எல்லா அமைப்புகளும் இப்படி தான் இருக்குமா, ஸோ மேசராசியில் பிறந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேனா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் ரொம்ப அதிகமாகவே ஓடிட்டுருக்குங்க. நிறைய பேர் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவோ வாழ்க்கை சூழ்நிலைகளை கடந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றக்கூடிய காலகட்டங்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் நினச்ச மாதிரி விஷயத்தை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாதுன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு மன அமைதி கிடைக்கணுங்க, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை சகஜமாக நினைக்கணும், என்னை ஒரு எதிரியாக நினைக்காம, என்னை நண்பர்களாக நினைக்கிறீனாலும் பரவாயில்ல, என்னை ஒரு எதிரியாக நினைக்காமல் இருந்தால் போதுங்க. இந்த நிலையெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் வரக்கூடாதா, ஏண்டா இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு. இந்த காலகட்டங்களில் இந்த நிலையெல்லாம் மாறாதா, நிறைய கிரக பயிற்சிகள்லாம் நடக்குதுங்க, நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது சில மாற்றங்களை கொடுக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த காலகட்டங்களில் தான் நினைத்த காரியங்கள் நினைச்சபடி நிறைவேற்றி கொள்வதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். எந்த மாதிரி காலகட்டங்கள் ஓகேங்க, என்னுடைய தொழில் ரீதியாக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் சில அடி எடுத்து வைக்கக்கூடியது. நிதி சம்மந்தப்பட்ட தேவைகள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்குங்க. ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு நிறைய பண தடைகளும் பண தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த மாதிரி நிலைகள் இந்த குரு பகவானால் சில விஷயங்களை தைரியமாக அடியெடுத்து வைக்கலாம், ஓகே பார்த்துக்கலாங்க, சமாளிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறுங்க. அதே நேரத்தில் அந்த சில புத்திசாலித்தனமான செயல்பாடுகளும் தன்னால் இது முடியும் அப்படிங்கக்கூடிய நிர்வாக திறமைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு சேர அந்த தொழிலை எப்படியாவது நடத்தி காட்டணும், மற்றவங்க மத்தியில் நம்ம நிலையாக நின்று காட்டணும் அப்படிங்கிற யோகங்கள்
கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதே நேரத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய வேலையை தேடி தேடி நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேங்க. ஆனால் அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக்கேஜோ என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு சேலரி அப்படிங்கிறது இல்லாமே இருக்குது. ஆரம்ப காலகட்டங்கள் என்ன வாங்கிட்டு இருந்தோம் அதிலிருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அதே நிலையில் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு எப்படி சமாளிக்கிறதுங்க? புது கம்பெனி புது நிறுவனத்துக்காக வந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மாறும்போது கூட அந்த இடத்துல பெரிய ஹைக் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு கூட இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக அது உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. புது ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வருங்க. இது வரைக்கும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணது எதுவும் சக்ஸஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இன்டர்வியூஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா மனோதைரியம் அப்படிங்கிறது அதிகமாக உருவாகும். உங்கள் இன்டர்வியூ பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய சம்பள உயர்வும் உங்களுடைய பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் மட்டும்தான் சூரிய பகவான் உச்ச நிலையில் இருப்பாருங்க. அதே நேரத்தில் இந்த 3 கிரகங்கள் ஒரு சேரும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் கூட கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது மேலோங்கும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காத ஒரு நிலை, நம்மளோட நிலையை நம்ம மனைவியே புரிஞ்சிக்கலைன்னா வேறு யாரும் புரிஞ்சிக்குவான்னு சொல்லி கணவர் நினைக்கிறதும், கணவரை பார்த்து மனைவி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய நிலையை வந்து என்னுடைய கணவரே புரிஞ்சிக்கலைன்னா நான் எங்கே போய் யாருக்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய சூழ்நிலையை சரியாக புரிஞ்சிக்காமல் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு நிறைய பேர் பிரிவினைகள் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த நிலைகள் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல போகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த தம்பதியினர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. இது வரைக்கும் வந்து இது சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த பிரிவினைகள் முடிந்து ஒன்று சேருவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போடுது. அதே நேரத்தில் பெண்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில், அதாவது தன்னுடைய கணவர் வழி உறவுகள் மூலமாக இருந்து வந்த சில சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, நான் பாட்டுக்கு என்னோடய வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு மொத்தத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே என்னையவே வந்து குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. எதனால் இந்த ஒரு நிலைங்க, இவங்க மத்தியில் நான் நல்லபடியாக ஒரு சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குங்க. என்னால் வந்து சகஜமாக செயல்பட முடியல, எப்போ தான் என்ன எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கென்று ஒரு நிலை அப்படிங்கிறது மாறுங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக மாறுங்க. எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளும் வந்து ஒரு வீடு கட்டணும், அந்த வீட்டு வேலையை கரெக்டான நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு அடியை பார்த்து எடுத்து வைக்கிறேங்க. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தடைகள் வந்துகிட்டே இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட நிதி சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் அதிகமாக வருதுங்க. எனக்கு வர வேண்டிய தொகை கரெக்டான நேரத்தில் வரல, அந்த தொகை வந்து என்னுடைய கைக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய அடுத்த மீதி இருக்கக்கூடிய வீட்டு வேலையை கட்டாயம் முடிச்சிடும் அப்படின்னு நினச்சி யோசித்து அது எப்போ தான் தீரும், ஏன்னா எனக்குன்னு சொந்த வீட்டில் எப்போ தான் நான் காலடி எடுத்து வைப்பேன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நிதி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறதாகலும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கட்டாயமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நடக்குங்க. ஸோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி வாங்குறதால வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறது, ஆடம்பர நகைகள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நடக்குங்க. எதையெல்லாம் வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய தயக்கங்கள் இருந்தீங்களோ அந்த நிலைகள் மாறுங்க. சில காரியங்கள் தைரியமாக எல்லாத்துலேயுமே பார்த்துக்கலாம், இதை சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கக்கூடிய தைரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வருங்க. அந்த தைரியஸ்தானத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துங்க. புதன் அதே நேரத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அந்த ரிசல்ட் வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கல்வியை தொடங்குவதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த படிப்பை படிப்பதற்கான நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சில குறைபாடுகள் அப்படிங்கிறது வரும்.
வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முக்கிய கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும். ஸோ சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய எந்த கிரக அடைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுய திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுடைய கிரக அடைவுகள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.